Hello people, welcome back to TN Official King. Hi friends, this is a new brand video. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன்தாஸோட மேனிப்புலேஷன் தான். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பீஸ்ட் மேனிப்புலேஷன் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு யூடியூப்பில். ஸோ எல்லாருமே பிடிச்சிருந்துன்னு சொல்லியிருந்தீங்க அண்ட் கமெண்ட்ஸும் இருந்துச்சு. ஸோ தென் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அர்ஜுன்தாஸோட செப்பரேட் இமேஜஸில் வந்து ஒரு மேனிப்புலேஷன் ஆர்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் நான் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வரும் தான் பார்த்தேன், பட் நல்லாவே வந்திருக்கு. எப்படி கூகுள்லேருந்து சர்ச் பண்ண இமேஜஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதர்வைஸ் உங்களுக்கு வந்து எதனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் போஸ்ட்டோட என்கரேஜ் ஏறணுன்னா ஆக்டிவ் நம்பர். ஸோ இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் மூணுத்துலேயும் நம்மளோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் TN Official சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எடிட்டிங் அண்ட் டுட்டோரியல் வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து பேக்ரவுண்டை ஓப்பன் பண்ணி அதில் வந்து சம் PNGs ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அர்ஜுன்தாஸோட இமேஜ்லாம் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்து எடுத்தேன். தென் அதுக்கோட பேக்ரவுண்ட் வந்து unsplash.com இருந்து ஒரு எர்த்தோட இமேஜ் எடுத்து அதை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணுறேன் கிளிப்பிங் மாஸ்க் மூலமாக. தென் இரேஸ் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் அதோட பேக்ரவுண்டை வந்து நான் பிளேஸ்மெண்ட் பண்ணேன். நம்மளோட சப்ஜெக்டோட லேயரை வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதோட ஏரியாவை பார்த்து கரெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அதோட சப்ஜெக்டை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். கோ டு த செலக்ட் அண்ட் செலக்ட் சப்ஜெக்ட்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். தென் அதை வந்து Ctrl+J ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை ஹைட் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் அதோட கலர் கரெக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் பேஸ்மெண்ட் பண்ணிட்டு அதோட இரேஸ் அன்வான்ட் பிளேஸில் இரேஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ஸ்டோக்ஸ் ஆட் பண்ணி இரேஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து அவ்வளோ நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட் தெரியாது, அதுக்கு தான். தென் இரேஸ் டூல் மூலமாக கிளிப்பிங் மாஸ்க் மூலமாக ப்ரஷஸ் வச்சு நான் வந்து அடியில் அன்வான்ட் பிளேஸாக இருக்கிற இடத்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். தென் ப்ரஷ் டூலில் போய்ட்டு என்னோடய வாட்டர் ப்ரஷஸ் யூஸ் பண்ணி அடியில் வந்து கொஞ்சம் வாட்டர் இருக்கிற மாதிரி ப்ரஷ் பண்ண போகிறோம். நியூ லேயர் ஓப்பன் பண்ணி தென் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அடியில் வந்து பேக்ரவுண்டுக்கு கீழே வாட்டர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரஷஸ் யூஸ் பண்ணி வாட்டர் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். தென் லைட் ஸ்மோக் அண்ட் ஸ்டிக்சர்ஸ், லைட் சாஃப்ட் லைட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. தென் அதுக்கு பேக்ரவுண்டு இதையே வைக்கலாமான்னு செக் பண்ணுறேன், ஆனால் நல்லா இல்லை. அதனால் வேறு ஒரு இமேஜ் எடுத்து வந்து அதை போர்ட்ரைஸ் பண்ணி த்ரெஷ்ஹோல்டு மூலமாக கொஞ்சம் 6.7 ரேஷியோவில் வச்சு மாற்றிட்டேன். ஸோ எது மூலமாக வச்சா நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் அதோட கலர் கரெக்ஷன் வந்து ஃபுல்லாக மாற்றலாம். பிகாஸ் இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிறதுனால வந்து கிரேடியண்ட்டில் போயிட்டு நான் கலர் கரெக்ஷன் மொத்தமாகவே மாற்றிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும். தென் பேக்ரவுண்ட்லேருந்து லைட்டாக கொஞ்சம் க்ளோயிங் எஃபெக்டாக கொஞ்சம் ஒயிட் கலர் ஆட் பண்ணிட்டு அதை லைட்டாக இரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட போஸ்ட் ரைஸோட இமேஜ் எடுத்துகிட்டு வந்து அது பேக்ரவுண்டில் வைக்க போகிறோம். தென் அதோட கோ டு த சேஞ்சிங் பிளெண்டிங் மோட் கொஞ்சம் டார்க்கன். ஸோ டார்க்கன் தான் ஓரளவுக்கு குயிக்காக பேக்ரவுண்டில் க்ளோ ஆகுது. ஸோ அதோட எஃபெக்ட் ஃபுல்லாக தெரியணும்னு சொல்லிட்டு பின்னாடி ஒயிட் கலர் மூலமாக நியூ லேயரில் க்ளோயிங் எஃபெக்ட்டுக்காக ஒயிட் கலர் ப்ரஷ் பண்ணிட்டேன். தென் கோ டு த கிரேடியன்ட். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிறதுனால கிரேடியன்ட் மூலமாக நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறோம். ஐ சூஸ் பிளெண்டிங் மோட் ஆல்சோ கலர் டாட்ச். ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிட்டு ஓவரே உங்களுக்கு என்ன கலர் சூட் ஆகுதோ அதை மாற்றி நம்ம பிளெண்டிங் மோடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் யூஸ் அண்ட் சேச்சுரேஷன் மூலமாக கலர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ளூ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டைலிஷில் போய் ஆயில் பெயிண்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லுக் எப்படி இருக்குன்னு தெரியுது பாருங்கள். ஸோ ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஃபுல்லாக வெளியே தெரியாமல் நான் ஐடன் பண்ண மாதிரி கொஞ்சம் ஃபில்டர் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, தென் ப்ரெஷ்ஷோட எடுத்துகிட்டு பேர்ட்ஸ் இருக்கிற ப்ரெஷ்ஷாக பார்த்து எடுத்து பின்னாடி வந்து பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லுக் லைக் ஒரு ஆடியோ வந்து கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்மோக்கோட ப்ரெஷ்ஷு தான் இது. உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரெஷ்ஷஸோட லிங்க்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு மேனிப்புலேஷன் சொல்கிற வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், ஹவு டு மேனிப்புலேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை போய்ட்டு
வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அதில் எல்லா ப்ரஷோடஸும் இருக்குது. தென் கொஞ்சம் கிராஸ் ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ நைஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கிரேஷஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த இது வந்து நம்மளுக்கு ஒரு மேனிப்புலேட்டுக்குமே தனித்தனி டிஃப்ரென்ஸான வியூஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். ஸோ எல்லாமே நான் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து நிறைய ப்ரஷஸ் எடுத்து நம்மளே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தென் மேலே கொஞ்சம் ஸ்மோக்கஸ் கை எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்மோக் ப்ரஷ் எடுத்து கொஞ்சம் ஸ்மோக் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அதில் கஷன் பிளரில் போயிட்டு அது கொஞ்சம் கஷன் பிளர் போட்டால் கொஞ்சம் வந்து கலர் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கும். தென் கூகுளில் வந்து watersplash.com சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாவே இந்த பிஎன்ஜி ஈஸியாக கிடைக்கும். அதை ஸ்க்ரீனில் மாற்றிட்டு ஜஸ்ட் பேக்ரவுண்டில் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணுறேன். பிகாஸ் நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் வாட்டர்லேருந்து வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியா பண்ணேன். ஸோ இம்ப்ரெஸ். தென் அகைன் go to the gradient fill, change color, same method. ஓகே, தென் சேஞ்ச் கிரேடியன்ட் ஃபில். நம்மளுக்கு எந்த மாடலில் வச்சா உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு தோணுதோ அந்த மாடலில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். தென் இதோட டாக்குமெண்ட் பிக் வந்து பிஹைண்ட்ஸில் இருக்குது. அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், balajiB19. ஸோ தட் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல லுக் இருக்குது. தென் அடியில் ஸ்மோக். தென் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி மாஸ்டரோட பிஎன்ஜி காப்பி எடுத்து அதை நம்ம மாற்றிடுறோம். இந்த கார் உள்ள வந்து அர்ஜுன்தாஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அர்ஜுன்தாஸோட இமேஜை வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்தாச்சு. தென் லைட்டாக ஷேடோஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து குயிக் செலக்ட் மூலமாக ஃபேஸை மட்டும் கட் பண்ணி எடுத்து அங்கே விஜயோட ஃபோட்டோக்கு பின்னாடி நம்ம கவரேஜ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கே தெரியும், எட்டேருந்து பார்க்க சொல்ல நல்லா தெரியுது. தென் எந்தெந்த ப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டேன். ஓகே, இப்போ கலரை பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிடலாம். ஓகே, காப்பி பண்ணிட்டு நம்மளோட பிளேஸ்மெண்ட் இடத்துல வைப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஃபெக்டே கிடச்சிருக்கு. நான் எந்த ஐடியாவும் இல்லாமல் தான் இதை ட்ரை பண்ணேன், பட் நல்லாவே வந்திருக்கு. தென் அகைன் கிரைண்டட் மூலமாக கலர்லாம் மாற்றிட்டே இருக்கேன். பிகாஸ் ஃபோட்டோ வந்து கலரைஸாக ஆர்ஜிபியில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட் மெத்தடில் இருந்துச்சு, ஐ மீன் கிரேயில் இருந்துச்சு, கிரே கலரில். ஸோ அதுக்கு தான் எல்லாத்தையுமே மாற்றிட்டு இருந்தேன். தென் கேமரா ஃபில்டரில் போயிட்டு கொஞ்சம் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த 4 ஃபில்டர்ஸ் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஒயிட் அண்ட் ப்ரௌன் அண்ட் டார்க் கிரே அண்ட் க்ரீன், இந்த 3 ஃபில்டர் தான். ஸோ இதோட ஃபில்டர் ப்ரீசெட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் மேலே ஐ பட்டனில் லிங்க் தர, மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. தென் கலர் பேலன்ஸ் பண்ணுறேன், விண்டேஜ் ஆட் பண்ணிட்டு ஒரு க்ரீனிஷ் ப்ளூ லுக் கிடச்சிருக்கு. ஸோ நல்லாயிருக்கு. தென் அதோட சேஞ்சிங் பிளெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கலர் லுக்கப்பில் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், எந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ தென் ஃபைனல் கலர். ஓகே, அகைன் go to camera, load presets, white color, green, blue. ஓகே, கலர் கிரேடிங் மூலமாக கொஞ்சம் கலர் நானே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது பார்க்கறதுக்கு ஓவராக டார்ஜ் அடித்த மாதிரி இருக்குது. அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டேன். தென் go to the Google texture PNG, search on Google's copy and paste. ஸோ இதோட டெக்ஸ்டர் பிஎன்ஜி வந்து உங்களுக்கு கூகுளே ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ டெக்ஸ்டர் பிஎன்ஜி ஃபோட்டோஷாப்னு சொல்லிட்டு டைப் பண்ணாவே கிடைக்கும். ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு அகைன் கலர் கிரேட். இதோட மியூசிக் பிஎன்ஜி வந்து நான் கூகுள்லேருந்து எடுத்தேன். ஸோ go to the மியூசிக் ஏவி பிளேயர்னு சொல்லிட்டு டைப் பண்ணாவே உங்களுக்கு இந்த பிஎன்ஜி ஈஸியாக கிடச்சிரும். தென் டெக்ஸ்ட் வந்து 3D எஃபெக்ட்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்மளோட சேனலில் டியூட்டோரியல் இருக்குது. ஒன்றுத்துக்கும் நம்ம தனித்தனியாக இண்டிவிஜுவலாக போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணாதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதர்வைஸ் உங்களுக்கு வந்து இன்னும் இன்ஸ்டாகிராம் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட டெலகிராம், இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப் 3த்துலையும் நீங்கள் அதில் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். ஐ வில் ரிப்ளை யூ. தென் டெக்ஸ்ட்டோட பிளேஸ்மெண்ட் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, திஸ் இஸ் அண்ட் ஃபினிஷ். வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் டிஎன்எஃப்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எடிட்டிங் அண்ட் டியூட்டோரியல் வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் பாய்.